சக்தி திருமகன் செப்டம்பர் 19th ரிலீஸ் ஆச்சு. போகணுன்னு செப்டம்பர் 21 போயாச்சு. நிறைய நல்ல ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்னு தோணுச்சு. நான் ஒரு ரிவ்யூவர் கிடையாது, பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். டோட்டலாக ஃபுல்லாக ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் பண்ண படம். ஒரு சிம்பிளாக ஒரு தனி மனுஷன் மொத்த பொலிட்டீஷியனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், அந்த மாதிரி படம் தான் இது. தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. எனக்குமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல அடுத்து இந்த சீன் தான் வரும் அப்படின்னு. மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன், இது பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் எனக்கு விஜய் ஆண்டனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக பார்த்த மார்கன் படம் தான் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் படம். நான் மோஸ்ட்லி த்ரில்லர் ஸ்டோரிஸ் தான் பார்ப்பேன். எல்லாமே என்னால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மார்கன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது அதை விட சூப்பராக இருந்தது. பாருங்கள். பை.